ஆப்ஷன் என்னன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இப்போ எனக்கு அலாட் ஆயிருக்கிற சீட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்க ஜாயின் பண்ண விரும்பவே இல்ல. பட் ஐ கேன் வெயிட். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5த் பிளேஸ்ல இருக்கிற சாய்ஸ வந்து நான் குடுத்திருக்கேன். அந்த சீட் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் அத நான் தெரியாம குடுத்துட்டேன். அது அதுல சேர எனக்கு விருப்பம் இல்ல. சப்போஸ் மேல குடுத்திருக்கிற அந்த 4 காலேஜஸ்ல அந்த கோர்சஸ்ல ஏதாவது கிடைச்சா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறத குடுக்கலாம். நீங்க வந்துட்டு ஹையர் ஆர்டர்ல குடுத்திருக்க சாய்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் வந்துட்டு இப்ப கிடைச்ச சீட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அண்ட் ஆல்சோ அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கவும் எனக்கு வந்து விருப்பம் இல்ல. அப்வர்ட் மூவ்மெண்ட்லயும் நான் வந்து சரியான சாய்ஸஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சோ நான் வந்து இந்த ரவுண்ட டிக்ளைன் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். இந்த தப்பு எப்ப நடக்கும்னா, நம்ம சரியா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாம, நம்ம அ ஒருவேள மத்தவங்க கிட்ட குடுத்தோ, அ நமக்கு சரியா தெரியாமயோ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த இது நடக்கும். அதிகமான கட் ஆஃப் இருக்கிற பசங்க கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரியா சாய்ஸ் ஃபில் பண்ணாததுனால டிக்ளைன் குடுத்துட்டு, கம்மியான கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கூட நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கவனமா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, டிக்ளைன் அண்ட் குவிட். இது வந்து என்னன்னா, எனக்கு இப்ப குடுத்திருக்க சீட், அலாட் ஆன சீட் எனக்கு வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க. நான் சும்மா தான் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்துட்டு இத டிக்ளைன் பண்ணிக்கிறேன். நான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்து குவிட் ஆயிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிக்ளைன் அண்ட் குவிட்ட குடுக்கலாம். ஃபைனல் ப்ராசஸ் என்னன்னா, அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. கம்மியான நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகல. அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ஷன் வரும். இப்போ அதனால தான் நீங்க வந்து எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்க வந்து குடுக்கலாம். இப்போ நீங்க குடுத்த சாய்ஸஸ்ல வந்து சீட் வேக்கன்சி இல்ல, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அப்வர்ட் ஆர் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் குடுக்கலாம். இப்போ சீட் அலாட் ஆவல. ஆனா வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் ஆப்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் ஹையரா நானு பிரிஃபரன்ஸ் குடுத்திருப்பேன் இல்லையா? அந்த இதுல நான் அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து ஆப்ட் பண்றேன்.